எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே கம் இன்? வாமா. மிஸ், நீங்க என்ன பிரேக்ல இருந்து பார்க்க சொன்னீங்க? ஆமாமா. என்னன்னா, நம்மளுக்கு ஸ்கூல் டே வருதுல்ல, அதான் நம்ம கிளாஸ்ல இருந்து யாரெல்லாம் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்றாங்கற நேம் வேணும். நீ என்ன பண்ணு, டான்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுல யாரெல்லாம் வாரான்னு எழுது. அப்புறம் சிங்கிங்க்கு யாரெல்லாம் வாரான்னு எழுது. அப்படி ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் எழுதிட்டு வா, சரியா? சரி மிஸ். உனக்கு ஹெல்ப்புக்கு வேற யாராச்சும் வேணா கூட்டிக்க, சரியா? தீப்தியை கூப்பிட்டுக்கவா மிஸ்? அவள சரி பாத்துக்க. ஜானிஸை கூப்பிட்டு வச்சுக்கா, கொஞ்சம் நல்லா எல்லாம் பண்ணுவா. எனக்கு இந்த பேப்பரை கரெக்டா ஃபில் பண்ணி தந்துரு. யாரோட பேரை விடுபடாம எழுதிட்டு வா. மிஸ், நான் இது எப்போ பண்ணணும்? ஏன்னா அடுத்த பீரியட் எங்களுக்கு சார் வருவாரு. இல்ல, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த பீரியட் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுத்துருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, பொறுமையா இருந்து எழுதிட்டு வாங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பேப்பர் ஃபில் பண்ணி தந்துருங்க. ஓகே மிஸ். நம்ம மத்த வேலையை முடிப்போம். பிங்கி இன்னும் காணோம், ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க போல. இந்த வாட்டி ரொம்ப பெருசா நடக்க போகுதுன்னு நினைக்கேன். அப்ப நிறைய ப்ரோகிராம் இருக்கும், ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சேர்ந்துட வேண்டியதான். ஏல குரு, நீ எந்த ப்ரோகிராம்ல சேருவா? எனக்கு டான்ஸ் பாட்டு அப்படி எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நான் லீவு போடுவேன்னு நினைக்கேன். அன்னைக்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப் போறோம். யாரடி இவனுங்க? ஸ்கூல் டே வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது, அதை என்ஜாய் பண்ணாம ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கான். ஆமாடி, அவன் இதுவரைக்கும் எந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்தது இல்ல. கேட்டா பிடிக்காதுன்னு சொல்லுவான். அவன் கிட்ட ரொம்ப பேச வேணாண்டி, அவன் நெகட்டிவ் வைப் நம்மளுக்கு வந்துரும். அப்ப சரி. சார் போறாரு. சார், யார் என்ன கூப்பிட்டது? சார் அடுத்து உங்க பீரியட் தான். ஆமா, ஆனா நான் அடுத்த பீரியட் வரமாட்டேன். உங்க மேம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஏதோ ஒர்க் கொடுத்துருக்கதா? ஆமா சார், அதான் கிளாஸ் பக்கம் மறந்து வந்துராதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டேன். எங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க சார். அதனால நீங்க அதுக்கு அடுத்த பீரியட் தந்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். அப்பதான் ஸ்கூல் டேக்கு எங்களால பெஸ்ட் கொடுக்க முடியும். அதெல்லாம் முடியாது, ஒரு பீரியட் தான் தருவேன். எனக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இனி ஸ்கூல் டேன்னு வந்துச்சுன்னா அதுக்கு இதுக்குன்னு எல்லா நாளும் போயிடும். நான் அப்படின்னா எப்ப நடத்தி முடிக்கிறது? என்னடி சிட்டிக்கு கோவம் வருது? சரி சார், சரி சரி, வாங்க வாங்க. அதுக்கு அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் வந்திருக்கணும். வரோம் சார். சும்மா போயிட்டு இருந்தவரை நீ எதுக்கிட்ட கூப்பிட்டு வம்புகளுக்கா? அவரை பத்தியா எவ்வளவு தைரியமா அதுக்கு அடுத்த பீரியட் தர மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி வந்து அவர் என்னத்தை நடத்த போறாரு? வருவாரு, சும்மா லொட லொடன்னு பேசுவாரு, அப்புறம் என்ன எடுக்காருன்னு தெரியாது போவாரு. இதுக்கு ஒரு பீரியட் கேட்டா அவருக்கு கோவம் வருது. சரிடி, அதான் நம்மளுக்கு அடுத்த பீரியட் இருக்குல்ல, அப்ப எல்லாமே முடிச்சிடலாம். ஆமா ஆமா. அங்க பாரு, பிங்கி வந்துட்டா. ஹாய் பிங்கி, கையில என்னடி பேப்பரு? அதுவாடி, மேம் வந்து பேப்பர்ல பேர்லாம் எழுதிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு பேப்பர்ல நம்ம பேர் கேட்கவே? ஸ்கூலை விட்டு போறாவா? அதுக்கு இல்லடி, யாரெல்லாம் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்றானோ அவங்க நேம் லிஸ்ட் வேணுமா? ஓ, அது உனக்கு அந்த வேலை தந்திருக்கு. எடி, என் பேர் எல்லாத்தையும் எழுதிடி. இந்த 10 நாள் அந்த கிளாஸ்ல இருக்க கூடாது, ஒரே பிராக்டிஸ்னு வெளியில போயிரணும். சரி சரி, வா நம்ம கிளாஸ்ல போய் உட்கார்ந்து எழுதுவோம். வா போலாம். சரி, இப்போ என்ன எழுத? டான்ஸ் போடுமா? ஏ பிங்கி, இது என்னடி? இதெல்லாம் ஒவ்வொரு டான்ஸ் டி. ஓ, இவ்ளோ டான்ஸ் இருக்கா? என் பேர் போடுடி. இரு இரு. ஆமா, இது என்னது? பரதநாட்டியம் வெஸ்டர்ன். அதுலயே என் பேர் போட்ரு. உனக்கு ரெண்டும் தெரியுமாடி? அதெல்லாம் தெரியும்டி. தலையாட்டுனா பரதநாட்டியம், காலாட்டுனா வெஸ்டர்ன். சும்மா போடு பேரே. சரிடி, வேற உனக்கு என்னலாம் தெரியும்? வேற எனக்கு குச்சிப்புடி, ரங்கோலி, மெஹந்தி, லைட் மியூசிக், கர்நாடிக் மியூசிக். அதெல்லாம் தெரியுமாடி? எல்லா கர்மமும் தெரியும். அதனால நீ என்ன பண்ணு, எல்லாத்துலயும் முதல்ல என் பேர் போட்டு வை. சரி சரி. அப்படியே என் பேர் எங்க போடுறே, கீழ ரிங்கி பேர் போடுறே. என்னடி, ஓகே தானே? ஓகே தான்டி. ஆனா நீ சொல்ற குச்சிப்புடி அதெல்லாம் தெரியாதே. அது ஒண்ணு பிரச்சனை இல்லடி, அதெல்லாம் பாத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதுல என்னடி பண்ணுவாவ? குச்சி வச்சு ஆடுவாவளோ? அந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. எங்க உள்ள டான்ஸ் அது? ஒண்ணு சொல்லவா? எனக்கே அப்படின்னு என்னன்னு தெரியாது. என்னடி சொல்ற? சும்மா நம்ம பேர் போடுவோம், எல்லாத்தையும் நம்ம நேம் இருந்தா என்ன நல்லதானே? ஸ்கூல் டேல நம்ம யாருன்னு காட்டுவோம். என்ன நான் சொல்றது? சரி சரி, நீ சொன்ன கரெக்ட்டா தான் இருக்கும். தீப்தி, வேற நீ பாடுவியடி? உனக்கு என்ன புரியலையா? எல்லாத்தையும் பேர் போட்டு வை. நம்ம கிளாஸ்ல வேற யாரடி நல்லா பாடுவா? நீதான். நான் பாடுறது நல்லாவே இருக்காதடி. என்னடி, நீ பேசினாலே பாடுறது மாதிரி தான் இருக்கு, அப்ப பாடுனா இப்படி இருக்கும். எனக்கு தெரியும், நீ நல்லா பாடுவா. நான் பாடி நானே கேட்டதில்லடி, நீ எப்ப கேட்ட? என்ன இப்படி கேட்டா இப்ப என்ன சொல்றது? அதுக்கு என்ன, ஒருக்க ட்ரை பண்ண போச்சு. எல்லாமே ட்ரை பண்ணாதான் வரும். முயற்சி திருவினை ஆக்கும். அதனால நீ ஆக்குறது வரைக்கும் நான் விட மாட்டேன் உன்னை. நீ எப்படியாச்சும் பாடிதான் ஆகணும், சரியா?